அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே விசேஷமான பதிவு. நினைத்ததை நிறைவேற்றி தரும் பௌர்ணமி பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பௌர்ணமி பூஜையில் நம்ம எது செஞ்சாலுமே அதோட முழு பலனை நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சத்தியமான உண்மைதாங்க. எனக்கு இந்த பூஜையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது வாசுகி மனோகர் அம்மா தான். அவங்க சொன்னதை நான் செஞ்சதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறையவே மாற்றங்கள், நல்ல அற்புதமான ஒரு அற்புதமான பலன்கள்லாம் எனக்கு கிடைச்சிச்சு. அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பௌர்ணமி நாளில், அதாவது இப்போது நாளைய தினம் பௌர்ணமி வருது. இரவு 11:54 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. நம்ம ஒரு 7-7:30 இந்த பூஜையை நம்ம செய்யலாம். அந்த நிலவை பார்த்து தான் இந்த பூஜையை நம்ம செய்யணும். நம்ம பூஜை செய்யக்கூடிய இடத்தை நல்லா சுத்தப்படுத்தி தண்ணி தெளித்து பெருக்கி கோலம் போட்டு அதில் ஒரு சின்ன மணி வச்சு அதில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கு, எந்த விளக்கு வேணாலும் வச்சுக்கலாம். வெள்ளி விளக்கு, பித்தளை விளக்கு, அகல் விளக்கு, இப்படி எது வேணாலுமே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த அகல் விளக்கை நீங்கள் என்ன செய்யணும்னா, இரட்டை திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஊற்றி ஏற்றணும். தூபம் காட்டுறதுக்கு நீங்கள் சூடம், பத்தி அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பூஜைக்கு மென்மையான மலர்கள், நல்ல வாசனை நிறைந்த மலர்களை நீங்கள் பயன்படுத்தலாம். முல்லை, மல்லி, இந்த மாதிரி மலர்களை நீங்கள் அந்த விளக்குக்கு சூடி அலங்கரித்து அழகாக வச்சுக்கோங்க. இப்போது 2 பத்தியும் கொளுத்தி வச்சுக்கோங்க. 2 வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக கொஞ்சம் கல்கண்டு வச்சுக்கோங்க. வெள்ளை நிற சாதம், வெண் சாதம், அதில் நெய் போட்டு வச்சுக்கோலாம். அது உங்களோட விருப்பம்தான். வெண்மை நிறத்தினால ஆன ஏதோ ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது ஒரு தாம்பாளத்தில் நிறைய ததும்ப தண்ணி ஊற்றி, நம்ம விளக்கு மணம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதுக்க தான் நம்ம உட்காந்துருப்போம் பூஜை செய்யறதுக்கு, நமக்கும் அந்த விளக்குக்கும் இடையில் ஒரு மணை வச்சு அதில் அந்த தாம்பாளத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இதற்கு முன்னாடி ஒரு வெள்ளை பேப்பரில், இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை பேப்பரில் பச்சை நிற பேனா கொண்டு உங்களோட கோரிக்கைகளை 3, 5 அந்த மாதிரி உங்களோட கோரிக்கைகள் எத்தனை வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் அத்தனையும் நீங்கள் பூஜை செய்யும்போது மனப்பாடமாக அந்த நிலவை பார்த்து நம்ம சந்திர பகவான்கிட்ட நம்ம அதை சொல்லணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு கடன் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, அது கடன் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. கடன்கிற வார்த்தை அதில் வரக்கூடாது. எனது வங்கி கணக்கில் 10 கோடி பணம் இருக்கிறது, நன்றி அப்படின்னு சொல்லி தான் எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா, நான் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி அப்படின்னு எழுதணும். இந்த மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் உங்களோட கோரிக்கைகளை நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு வந்து அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, தண்ணீர் நிறைந்த தாம்பாளத்துக்கும் அடியில் இந்த பேப்பரை வச்சுருங்க. இப்போது நீங்கள் பூஜை செய்ய துவங்க போகிறீங்க. நீங்களுமே ஒரு மணி போட்டு உட்காந்துக்கோங்க. இல்லை ஒரு துணி விரித்து கீழே உட்காராதீங்க. எப்போ பூஜை பண்ணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க. இப்போ 2 பத்தியை கொளுத்தி வச்சுருங்க. சந்திர பகவானை பார்த்து வணங்கிக்கோங்க. சந்திர காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் வணங்கிக்கிட்டு இப்போ நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போது உங்களோட மனசில் நீங்கள் வச்சுருக்கிற கோரிக்கையை சந்திர பகவானை பார்த்து சொல்லிவிட்டு, அப்படியே அந்த தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் அந்த சந்திர பகவானோட ஒளி தெரியும். அதில் நீங்கள் சந்திர பகவானை பார்க்கணும். அந்த தண்ணி தாங்க குபேரர். அதை மாதிரி ஒரு செல்வம் எதுவுமே கிடையாது. அதனால் எப்பொழுதுமே வீட்டில் தண்ணியை கூட வீணடிக்கக்கூடாது. தண்ணி வீணாக போகிறத நீங்கள் எந்த அளவுக்கு தடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்ககிட்ட செல்வம் சேரும். இப்போ நீங்கள் அந்த பூஜையை 2 கை இருக்கு இல்லையா, 2 கையிலையும் உள்ளங்கையை 2 கைகளையும் சேர்த்து வைக்கக்கூடாது. தனித்தனியாக அந்த சந்திர பகவானை காட்டிட்டு அந்த 2 உள்ளங்கையும் அப்படியே அந்த தாம்பாளத்தில் இருக்கிற தண்ணியில் வைக்கணும். இப்பொழுது உங்களோட கோரிக்கைகளை சொல்லணும். ஒன்றா சொல்லுங்கள். ஒரு கோரிக்கையை முதல்ல சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு திரும்ப அந்த 2 கையை எடுத்து சந்திரனை நோக்கி காட்டுங்க. அப்போது நீங்கள் உடனே உங்கள் கை காயுங்க. இது சத்திய வாக்கு. உடனே காஞ்சுது அப்படின்னாக்கா
உங்களுக்கு உங்களோட கோரிக்கை உடனே நிறைவேறும். இல்லை கொஞ்சம் தாமதமானால் கூட உங்களுக்கு தாமதமாக 1 மாதம் 2 மாதத்தில் உங்களோட கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த சந்திர பகவானை பார்த்து அந்த கையை மறுபடியும் தண்ணியில் வச்சு 2வது கோரிக்கையை சொல்லுங்கள். அதே மாதிரி திரும்ப காட்டுங்க சந்திர பகவான்கிட்ட. திரும்பவும் 3வது கோரிக்கையை அந்த தாம்பாளத்தில் உங்கள் கையை வச்சுட்டு சொல்லுங்கள். இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் சூடம் காட்டிட்டு உங்கள் நெய்வேத்தியத்தை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம். அதுக்கிடையில் உங்களோட அந்த எழுதி வச்சுருக்கீங்கல்ல பேப்பர், தாம்பாளத்துக்கு அடியில் அந்த பேப்பரை சுக்குநூறாக கிழித்து நீங்கள் அந்த சாம்பிராணி காட்டக்கூடிய தூபக்கால் இருக்கு இல்லையா, அதுலேயோ இல்லை ஒரு அகல் விளக்குலேயோ எதுலேயோ நீங்கள் வச்சுட்டு ஒரு சூடத்தை எடுத்து அதை கொளுத்திடுங்க அந்த பேப்பரை. அது நல்ல கறி ஆகிடும், சாம்பல் ஆகிடும். அதை 4 திக்கும் ஊதி விட்ருங்க. இப்போது நீங்கள் நெய்வேத்தியத்தை சந்திர பகவானுக்கு, கடவுளே என்னோடய கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடுச்சு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட நெய்வேத்தியத்தை, இந்த ஏழையோட நெய்வேத்தியத்தை நீங்கள் மனசார ஏற்றுக்கோங்க. என்னோடய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்ததுக்கு நன்றின்னு பகவானை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு வணங்கிட்டு நீங்கள் இப்போ நெய்வேத்தியம் தண்ணி வெளி ஊற்றிட்டு இப்போ நீங்கள் 8 திக்கும் 8 திசையும் பார்த்து நீங்கள் விழுந்து வணங்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போய் கன்னி மூலையில் ஊற்றிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கன்னி மூலையில் ஊற்றிடுங்க வெளியில். திரும்ப இந்த விளக்கு அணையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அணைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நீங்கள் ஏற்றி கொண்டு, அது அபசகுணம் நினைக்காதீங்க. திரும்பவும் அந்த விளக்கை கொண்டு போய் உங்கள் சாமி ரூமில் வச்சுடுங்க. விடிய 5 மணி 6 மணி வரைக்கும் எரியட்டும். இந்த நிலவில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த நிலவோட ஒளியில் எரிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அனைத்து வித வேண்டுதல்களும் நிறைவேறும். உங்களோட மனதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. இதை 90% இதை நடக்கும் நான் சொல்லலைங்க. 100க்கு 100% இந்த கோரிக்கை, உங்களோட இந்த வேண்டுதல் நிறைவேறும். அதுக்கு நான் சாட்சி. நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணிவிட்டு திரும்ப என்னோடய கமெண்டில் நீங்கள் தெரிவிப்பீங்க. எந்த பூஜையை செஞ்சாலும் முழு மனதோடு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயம், 100% வெற்றி நிச்சயம். உங்களோட கோரிக்கைகளை கண்டிப்பாக அந்த சந்திர பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு. குபேரர் அருளும் உங்களுக்கு, மகாலட்சுமி அம்மனோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்க வாழ்த்துக்கள். இந்த பூஜை நான் செஞ்ச செய்முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பலன் பெறுங்க. வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.